கடந்த 4 நாட்களாக மிரட்டி வந்த பெஞ்சல் புயல் தற்போது கரையை கடந்துள்ளது. கடந்த நவம்பர் 20ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் அந்தமான் நிக்கோபார் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவானது. இந்த காற்றழுத்த தாழ்வு மையமாக இது வலுப்பெற்றது. இதன் பின் காற்றழுத்த தாழ்வு மையம் தமிழக கடற்கரை பகுதியை நோக்கி நகர்ந்து வர தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 23ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி கடந்த நவம்பர் 27ஆம் தேதி தாழ்வு மண்டலமாக மாறியது. அப்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரும் வேகம் சற்று குறைந்தது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வரை ஒரே இடத்தில் சுற்றி கொண்டிருந்தது. இதனால் தாழ்வு மண்டலம் புயலாக கரையை கடக்காது என அனைவரும் எண்ணினர். கடலிலே தற்காலிகமாக புயலாக மாறி பின்னர் வலுவிழந்து மீண்டும் பழைய நிலைமைக்கே திரும்பி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருந்தனர். ஆனால் திடீரென நவம்பர் 23ஆம் தேதி காலை வானிலையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதாவது தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுவதற்கு சாத்தியமான அனைத்து கட்டங்களையும் கடந்து புயலாக வலுப்பெற்றது. இந்த புயலுக்கு பெஞ்சல் என பெயரிடப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயலால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. அதேபோல் புதுச்சேரி மாநிலத்திலும் கனமழை வெளுத்து வாங்கியது. பெஞ்சல் புயல் எதிரொலியாக சென்னை விமான நிலையத்தில் ஓடுபாதை டிசம்பர் 1ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் நவம்பர் 30ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு கரையை கடக்க தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதையடுத்து பெஞ்சல் புயல் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் படிப்படியாக நகர்ந்து பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை, கடலூர் மற்றும் புதுச்சேரியில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டது. தற்போதும் காணப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்கான பகுதியில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது இந்த பெஞ்சல் புயல் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வட தமிழகம், புதுச்சேரி இடையே கரையை கடந்திருக்கிறது. இதனை இந்திய வானிலை ஆய்வு மையம் உறுதி செய்துள்ளது. புயல் கரையை கடக்கும் போது திருவள்ளூர் தொடங்கி மயிலாடுதுறை வரை வட கடலோர மாவட்டங்களில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசுவதாக அங்கிருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்களில் காற்றின் வேகம் 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் அவ்வப்போது 70 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசுவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. புயல் கரையை கடந்ததன் தாக்கமாக ஞாயிற்றுக்கிழமை அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும், திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் டிசம்பர் 1ஆம் தேதி திருவள்ளூர் தொடங்கி நாகப்பட்டினம் வரை வட கடலோர மாவட்டங்களில் 50 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் டிசம்பர் 2ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது.